கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும், நம்ம நல்லா இருப்போமா, ரொம்ப கஷ்டப்படுவோமா, வியாதி வருமா, எப்படியாக மாறுவோம் அப்படின்னு நமக்கு தெரியலை. இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா, இன்றைக்கி சாயங்காலம் இருப்போமா, அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், ஒன்றுமே தெரியாத இதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்கள் வழிநடத்துங்க, இந்த நாள் முழுவதும் உமக்கு உகந்த பிள்ளையார் என்னை மாற்றுங்க, என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உம்முடைய சித்தமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்களுடைய நேரத்தை, அதாவது எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் அந்த நாளில் நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் போகும் இடங்களெல்லாம் உங்களுக்கு முன்னே போய் கோணல் அளவுகளை செவ்வையாக்குவார். கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். நம்மளால் ஆகாது, ஆனால் ஆவியானவரால் எல்லாம் ஆகும், செய்து முடிப்பார். சரிங்களா? தேங்க்யூ.